ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இன்று இந்த தாவேகா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அறிக்கையின் மூலமாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக அதிமுக இல்லாமல் வேறு அந்த கூட்டணி கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட கட்சிகள் தான் இப்போது இருக்கின்றன. அந்த கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுமா அல்லது இந்த அறிவிப்புக்கு பின்னணி என்னதான் என்ன நினைக்கிறீங்க சார்? அப்பா, ஒரு வழியா கண்ணனுடைய வாயை பொத்தியாச்சு. கடைசியா பேசுற பேச்சுல கூட கண்ணன் வந்துட்டு என்ன பண்ணாரு, கூட்டணி கூட்டணின்னு தானே என்னோட பேசுறீங்க. அதாவது அப்படி வந்துட்டு எந்த விதமான ஒரு குறிப்பும் வந்துட்டு தலைவர் விஜயனுடைய பேச்சுல இல்ல, மாநாட்டு பேச்சுல இல்ல. அதுதான் நான் தொடர்ந்து விளக்கிக்கிட்டே வந்தோம். ஆனா அது ஊடகங்கள்ல தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டுலாம் அது தொடர்ந்து அது ஒரு விவாத பொருளாவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இது மக்களை குழப்பக்கூடியது. எனவே இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற அடிப்படையில தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இப்படியான ஒரு அறிக்கை வந்துட்டு வெளிவந்திருக்கு. மிகச்சிறந்த ஒரு அறிக்கை, தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒண்ணு, மற்ற கட்சிகளை பற்றி நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. புதிய தமிழகம், பாட்டாளி மக்கள் கட்சி அவரெல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க. அதாவது எங்களோட நிலைப்பாட்டை வரவேற்றிருக்கிறாங்கன்றது உண்மை. ஆனா கூட்டணி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதுல 26ல தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயம் தான். 26ல தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா நாங்க மக்களிடையே சென்ற பணியாற்றி மக்களிடையே வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய பெரும் பணி எங்களுக்கு இருக்கு. சோ அந்த பணியில தான் நாங்க வந்துட்டு ஈடுபட போறோம். எனவே அதெல்லாம் முடிச்சுட்ட உடனே கடைசியா அந்த இடத்துக்கு நம்ம வந்து நிற்போம். நம்ம என்ன குறிக்கோள்ல நிக்கிறோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். ஒரு தூய ஆட்சி, மக்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய, அவருடைய எதிர்காலத்தை செம்மையாக அமைக்கக்கூடிய ஒரு தூய ஆட்சி நிர்வாகத்தை அளிப்பதுதான் நம்முடைய குறிக்கோள் அப்படின்றதுதான் அன்னைக்கு அந்த கொள்கை பிரகடன மாநாட்டுல வந்துட்டு விஜய் பேசுனது. எனவே அந்த அடிப்படையில தான் வந்துட்டு நம்மளுடைய செயல் இருக்கும். அதற்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அது அந்த அடிப்படையில தான் செயல்பாடு இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து நீங்க பல்வேறு பேட்டிகளே அதான் சொல்லிட்டு வரீங்க. நீங்க இந்த கொள்கை பிரகடன மாநாட்டுல நடிகர் விஜய் வந்து கடைசியாக தெரிவித்தது வந்து நம்ம கூட்டணி ஆட்சிக்கும் எங்களோடு இணைந்து செயல்படுபவர்களுக்கும் நாங்கள் வந்து கைகோர்க்க மற்றும் இடம் கொடுக்க தயார் என்று தெரிவித்ததை வைத்து அதை விட்டுதான் தொடர்ந்து அது தொடர்பான விவாதங்கள் சர்ச்சைகள். ஆனால் நீங்கள் முதலில் இருந்தே அது கூறி வந்திருக்கிறார். அவர்கள் வந்து இந்த கூட்டணி என்பது 2026 தேர்தலின் போதுதான் அது இப்போ முடிவு செய்யப்படும் என்று. ஆனால் அதிமுகவுடன் ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது திமுக தான் முதல் எதிரியா வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், ஊழல் மற்றும் அந்த திராவிட கொள்கைகள் என்ற பெயரில் வந்து மக்களை வந்து ஏமாற்றி அந்த குடும்பம் வந்து ஒரு குடும்பத்துல வந்து சுரண்டல் நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதனால அதிமுகவோட கூட்டணி தான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மக்கள் மத்தியில ஒரு சூழ்நிலை வந்து அது தொடர்பான எண்ணங்கள் வந்தது. அதனாலதான் அதிமுக கூட்டணி இருக்கும்போது நேற்று இந்த நாளிதழ்ல ஒரு தகவல் வந்தது. அதை வந்து திட்டவட்டமா இப்போ மறுத்து விட்ட சூழ்நிலையில இப்போ அதிமுக கூட்டணியில திமுக கூட்டணியில முடிவாயிட்டு. இது தவிர மூன்றாவதாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நாம் தமிழர் கூட இல்லை, அவங்களே நாங்கள் பரிசோதனை போட்டு அறிவிச்சிட்டாங்க. இது தவிர இருக்கக்கூடியது பாஜக மட்டும்தான் இருக்குது. அவங்க இன்னும் கூட்டணியில இருந்து அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா சார்? ஏங்க கோட்பாட்டு எதிரி அப்படின்னு சொல்லிட்டோமே நம்ம. நீங்க நல்லா கவனிங்க. மதம், ஜாதி, இனம், மொழி அப்படின்ற எல்லா விதமான வெறுப்பை விதைக்கின்ற கொள்கை கொண்ட கட்சிகள் எதுவா இருந்தாலும் நாங்க அதை வந்துட்டு எதிர்ப்போம், அரவணைக்கவே மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல நீங்க பாருங்க, இயல்பா இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய ஒற்றுமையை வந்துட்டு சிதைக்கக்கூடியதையும் நாங்க ஏற்க மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்றோம், நமது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா இது ஒரு பன்முக சமூகம் அப்படின்றத சொல்றோம். அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தானே. அப்படியேப்பட்ட ஒரு நிலையில அதற்கான ஒரு அரசியல் கட்சி வரும்போது நாங்க எல்லாத்தையும் நம்ம இனவெறி எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தைகளை வந்துட்டு லட்சியமா எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்திருக்கோம். அது ஏன் வந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த அந்த எங்களுடைய அந்த அடிப்படையை ஏன் நீங்க புறக்கணிச்சிடுறீங்க, இல்லாட்டி கவனிக்காது விட்டுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க அப்படிதான் இருக்க போறோம். அப்படியான ஒரு அரசியல் தான் தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுது. அதனாலதான் மாற்றம்னு வரும்போது நாங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு மக்கள் தெளிவா சொல்லும் பொழுது ஊடகங்கள் ஏன் அந்த மாதிரி பேசுறோம் அப்படின்றதான் எங்களுக்கு புரியாததா இருந்துச்சு.
அதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது பாருங்க, எந்த விதமான ரகசிய இயக்கமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்காது. வெளிப்படையா இருக்கும். மக்களுக்கு வந்துட்டு படிச்சுன்னு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கும் போது தெளிவா உங்களுடைய பிம்பம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை ஒண்ணும் படிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமே ஒழிய ரகசியமா எதுவுமே இருக்காதுங்க. ஐ அஷ்யூர் தட். அது விஷயமா நான் ஒரு உறுதியை கொடுக்குறேன். ஆமா, நன்றி ஐயநாதன். இந்த தாவேகாவின் அறிவிப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த முக்கிய நன்றி. தமிழக வெற்றி கழகமானது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை அந்த கட்சியின் சார்பாக பேசி வரும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்துவிட்டார்.